இந்த கார்ப்பரேட் உலகம் கம்ப்ளீட்லி வேற. இல்லைன்னு தெரியுமா, நீ எனக்கு ரெஸ்டாரண்ட்ல கண்ணை முடித்து கையெழுத்து போட்ட பேப்பர்ஸ் ஒரு ப்ராப்பரான லாயர் வச்சு ப்ராப்பரா ரெடி பண்ண லீகல் அக்ரிமெண்ட். இதெல்லாம் ஒரு வாட்டி படிச்சு பாத்தியா? இல்ல அதுல என்ன இருக்குன்னு தான் தெரியுமா? என்ன இருக்கு? அதுல என்ன இருந்தாலும் சரி, நான் கையெழுத்து போட்டது உங்க மேல இருந்த நம்பிக்கை இல்லை. அப்போ அந்த நம்பிக்கையில இப்போ எங்க போச்சு? என் நம்பிக்கையை நீ காப்பாத்தாம என் கம்பெனி விட்டு தப்பிச்சு விட பாக்குற. பிடிக்கல. இந்த ஆபீஸ், இந்த சூழ்நிலை எதுவும் எனக்கு பிடிக்கல. என்னால இங்க வேலை செய்ய முடியாது. அது ஏன் எதுக்கெல்லாம் என்னால காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகே, உன் வேலை நீ ரிசைன் பண்ண, உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதை வேணான்னு சொல்லவோ தடுக்கவோ முடியாது. ஆனா கார்ப்பரேட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்க. நான் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்? வேலை பிடிக்கலன்னா வெளியில போறது என்னோட உரிமை. இந்த கம்பெனிலேருந்து நீ ரிசைன் பண்ணனா நீங்க 3 months ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும். அதுவும் 1 yearல நீ அச்சீவ் பண்ண வேண்டிய டார்கெட் எல்லாத்தையும் 3 months அச்சீவ் பண்ணணும். அப்போதான் நீ வெளியே போக முடியும். இந்த 3 months நோட்டீஸ் பீரியட்ல இந்த கம்பெனி தவிர வேற எதையும் நீ யோசிக்க கூடாது. மிரட்டுறீங்களா? நோ, நீ கையெழுத்து போட்ட பேப்பர்ஸ்ல என்ன இருக்குன்னு விளக்கமா சொல்லிட்டு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதோட காப்பி வேணா தர சொல்றேன். நீ வீட்டில் போய் உட்காந்து தெரிஞ்ச லாயரை வச்சுக்கிட்டு தெளிவா படிச்சு பாரு. ஸோ இந்த 3 months நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி விட்டு உன்னை ரிலீவ் பண்ண முடியும். இது அநியாயம். இது அநியாயம் இல்ல அபி, கார்ப்பரேட் நியாயம். உன்னை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை யாரை வச்சு நான் காப்பாற்ற முடியும்? உன்னையும் உன் திறமையும் வச்சுதான் நான் காப்பாற்ற முடியும். நீ விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி 3 months என் கம்பெனி எம்ப்ளாயியா நீ ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அநியாயம், நயவஞ்சகம், துரோகம், இது எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கும்னா அது அசோக்னு சொல்ல வரியா? என்னை பத்தி நீ என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் இந்த நோட்டீஸ் பீரியட் மாற போறதில்ல. போய் உன் வேலையை பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 3 months கழிச்சு நீ என் கம்பெனி விட்டு வெளியே போனாலும் 1 வருஷத்துக்கு நீ ஃபேஷன் டிசைனிங், டெய்லரிங் அந்த மாதிரியான ஜாப் எதுவும் பார்க்க முடியாது. ஐ மீன் பார்க்கக்கூடாது, அதுவும் அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கு. இதை விட யாரும் அவங்கள நம்பினவங்கள சிறப்பாக கொலை பண்ண முடியாது. இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். இது வரைக்கும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்த பாஸ் தான் நீ பார்த்துருக்க. இனிமேதான் அசோக்ன்ற ஒரிஜினல் பாஸை நீ பார்க்க போற. அஃபீஷியல் தவிர என்கிட்ட வேற எதுவும் பேசக்கூடாது. பணம் வேணும்னா கேஷியர்கிட்ட கேளு, லீவ் வேணும்னா முறையா மெயில் பண்ணணும். புரியுதா? கெட் அவுட்.